ஐயோ ஓப்பனிங் கேக்குறீங்க வருது. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி நிற்கக்கூடிய இந்த ஜீட்டோ சிஎன்ஜி மாடல் தான் வந்துட்டு இன்றைக்கி நாங்கள் ஒரு ரிவ்யூ கொடுக்க போகிறோம். ஆல்ரெடி இந்த வண்டி வாங்கினது ஆல்ரெடி நம்ம வாங்கி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகுது. ஆமாம், ரிவ்யூ போடுறோம். லாஸ்ட் இயர் வந்துட்டு இதோட டெலிவரி வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம 1 மந்த்தில் ரிவ்யூ கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு ஓனர்ஷிப் ரிவ்யூவாக கொடுக்க போகிறோம். 1 மந்த் இல்லை 1 இயர் ஆயிடுச்சு. வேற ஒன்றும் இல்லை, வேற டிஃபரன்ஸில் ஒன்றும் இல்லை. நம்மளும் என்னென்ன ஃபீல் பண்ணோம் என்னங்கிறத தெளிவாக சொல்லணும்ல. இல்லை அப்படின்னா தான் நம்மளுக்கு இந்த வண்டி பற்றி தெரியும். நம்ம உண்மையாக என்னென்ன இருக்குன்னு நம்ம சொல்லிடலாம். ஓகே ஃபஸ்ட்டு இந்த வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னங்கிறத தம்பி சொல்லிடுவோம். குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது. இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு சிங்கிள் சிலிண்டர் சிஎன்ஜி இன்ஜின். அதாவது நம்ம பெட்ரோல் இன்ஜினில் சிஎன்ஜி மாட்டி பார்த்துருப்போம். ஆமாம், ரெண்டுமே கலந்து வந்த வண்டியும் பார்த்துருப்போம். ஆனால் இது வந்து வெறும் சிஎன்ஜியில் மட்டும் ஓடக்கூடிய ஒரு இன்ஜின். ஓகே, இந்த சிசி பார்த்துட்டிங்கன்னா 670 சிசி கியூபிக் கெப்பாசிட்டி. ஓகேங்களா, மற்ற வண்டியை விட கம்பேர் பண்ணால் இது கொஞ்சம் கம்மி தான். அப்புறம் மேக்ஸிமமாக எவ்வளோ லோடு எடுக்க முடியும் இதில்? இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 750 வரைக்கும் எடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆனால் நம்ம கண்டெய்னர்லாம் போட்டிருக்கோம். இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 100 to 150 kgs வந்துடும். ஸோ வந்துட்டு இதில் ஒரு 700 வரைக்கும் மேக்ஸிமம் ஏற்ற முடியும். ஓகே, அதுக்கு மேலே ஏற்றுனா வண்டி உட்காந்துரும். இப்போ அடுத்து நம்ம உள்ள இருக்க இன்டீரியர் பார்க்க போகிறோம். அண்ணே இது ஏன் சீட்டு, உங்கள் சீட்டு அந்த பக்கம் இருக்கு. ஓ அப்படியா? ஐயா ஏன் ஜீட் உள்ள போய் உட்கார் பின்னாடி. அம்மா மீனாட்சி இது பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு 12 volt சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒன்று தான் இருக்குது சார்ஜரு. இது வந்து செட்டு, இது நம்ம தான் மாட்டினது. அந்த இடத்துல வெறும் டம்மி தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா க்ளோ பாக்ஸு, உங்களுக்கு ஏதோ ஒன்று டீசெண்டாக எதாவது வச்சுக்கலாம். அதுக்கு லாக்கும் இருக்குது, கீ போட்டு லாக் பண்ணிக்கலாம். இது ஒரு சேஃப்டி ஃபீச்சரும் கூட இதுக்கு. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா லைட் இருக்குது. இது நம்ம நார்மல் கார்லலாம் பார்த்தீங்கன்னா சென்டரில் வச்சோம்னா டோர் திறந்தால் லைட் எரியும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா டம்மி, லைட் ஆன் ஆஃப் 2 மட்டும் தான் பண்ண முடியும் உங்களால். அப்புறம் சன்ஷேடு வந்துட்டு டிரைவருக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, பேசஞ்சருக்கு சன்ஷேடு கிடையாது. நீங்கள் அடிஷ்னலாக தான் மாட்டிக்கணும். கியர் பார்த்தீங்கன்னா 4 ஸ்பீடு இன்ஜின் தான். அது 4 கியர் தான் இருக்கும், ஒரு ரிவர்ஸு. சேஃப்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சேஃப்டி தான் ஃபீச்சர்ஸ் தான் இருக்குது இதில். என்னென்னா சீட் பெல்ட்டு. 3-way சீட் பெல்ட் தான் கொடுத்துருக்காங்க இதுக்கு. டிரைவருக்கும் ஒரு சீட் பெல்ட் இருக்குது, பேசஞ்சருக்கும் ஒன்று இருக்குது. ஸோ இந்த வண்டியோடைய ப்ரோஸ் அப்படின்னா என்னென்ன சொல்லுவீங்க, கான்ஸ்னா என்னென்னு சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் என்னென்ன இருக்குங்கிறத ஃபுல்லாக கான் சொல்லிடலாமா ப்ரோஸ் சொல்லிடலாம்? ப்ரோஸே சொல்லிடுங்க. ப்ரோஸே சொல்லிடலாமா? நல்லதே சொல்லிடலாமா? நல்லது சொல்லுவோம். நல்லதுலேருந்தே ஆரம்பிக்கலாம். இப்போதான் பிரைட் ஆரம்பிக்கலாம். நல்லதுன்னு பார்த்தா விரல் விட்டு கூட என்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஃபர்ஸ்ட் நல்ல விஷயம், இந்த வண்டி எடுக்கிறதுக்கு மெயின் காரணம் மைலேஜ். ஏன்னா மைலேஜ்க்காக தான் இந்த வண்டி எடுப்பாங்க. மைலேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பெனி சைடு சொல்கிறது அரௌண்ட் ஒரு 35 to 37 சொல்லுவாங்க. ஓகே, இதோட நேமே பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி 400. ஓ மஹிந்திரா G2 சிஎன்ஜி 400. இந்த 400க்கு என்ன 400 என்ன அர்த்தம்னா அந்த 1 ஃபில்லிங்கில் 400 ஓடும். ஓ 1 ஃபில்லிங்க்கு எவ்வளோ கெப்பாசிட்டி எடுக்குது? கெப்பாசிட்டி 11 to 12 kgs சொல்லியிருக்காங்க. ஆனால் அவ்வளோலாம் ஃபில் ஆனதே கிடையாது. 10 kgs வரைக்கும் மேக்ஸிமம் எனக்கு ஃபில் ஆகிருக்கு. ஓ 10ல் பார்த்துட்டிங்கன்னா அரௌண்ட் 250 260 அவ்வளோதான் ஓடும். இவங்க சொல்கிற 400லாம் ஓடுறதுக்கு சான்ஸே கிடையாது. இப்போ ஆவரேஜ்னு பார்த்தா 25 to 27 அரௌண்ட். ஓகே பரவாயில்ல, அது ஒரு மைலேஜ் தானே. அது ஒரு மெயின் ப்ரோ. ஓகே இன்னொன்று வேற என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, சின்ன வண்டிங்கிறனால எல்லா சந்துக்குள்ளேயும் எல்லாமே ஈஸியாக போயிடும். சைக்கிள் கேப்ல பூந்து போயிடலாம். ஓகே அது நல்ல விஷயம் தானே. சிட்டிக்குள்ள ஈஸியாக வந்துட்டு சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆமாம். மூணாவது வந்து மெயின் விஷயம் இது என்னன்னா, மற்ற வண்டிலாம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்துட்டு ஃப்ரண்ட் சைடு இருக்கும். டிரைவரும் பேசஞ்சரும் உட்காரும்போது சென்டரில் இன்ஜின் இருக்கும். ஸோ வந்துட்டு ஹீட் வந்து டிரைவருக்குலாம் ரொம்ப எக்ஸஸாகவே இருக்கும். நம்ம இங்கே ஊர் கிளைமேட்டுக்கு இன்ஜின் ஹீட்டும் வந்துச்சுன்னா அவ்வளோதான், புகஞ்சிரும். இந்த வண்டியில் வந்துட்டு பின்னாடி தான் இன்ஜின் இருக்குது. ஓகே இது இன்ஜின் வந்து ரியரில் சீட்டாக இருக்கனால உங்களுக்கு டிஃப்ரென்ஷியல் அதெல்லாம் தேவையே படாது. இது ரியர் வீல் டிரைவ் தான். 2 வீலுக்கு சென்டரில் தான் இன்ஜினே ஃபிட் ஆகிருக்கு. ஸோ வந்துட்டு நம்மளுக்கு
இது ஷாஃப்டெல்லாம் தேவைப்படாது, டிரைவ் ஷாஃப்ட் எதுவும் தேவைப்படாது. ஸோ டேரெக்டாகவே அது கனெக்ட் ஆகிருக்கும். வந்து இந்த வண்டியோட ப்ரோஸ் எல்லாமே சொல்லிட்டோம். கான்ஸ் என்னென்ன இருக்கு பார்த்துடலாமா? குறுக்கு இந்த கௌசிக் வந்தா அப்படியே சொல்லுவீங்க, லைனா சொல்லுங்க. கான்ஸ் தான் நிறைய இருக்கும். அது கடிச்சு வா. டேய் என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? ஓகே, பட்ஜெட் வண்டி இல்ல இருக்க போகுது. பட்ஜெட் வண்டியில் ஆமாம் அப்படிதான். கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா மற்ற வண்டி கம்பேர் பண்ணால் கொஞ்சம் கம்மி தாங்க, ஏன்னா லோடிங் கெப்பாசிட்டிலாம். அதுக்கப்புறம் மற்ற வண்டி வந்துட்டு 3 சிலிண்டர் தான் வரும். மேக்ஸிமம் 3க்கு கீழே எந்த வண்டியும் கிடையாது இந்த 4 வீல் டிரைவ்ல நான் சொல்கிறது. ஓகே, இது வந்துட்டு சிங்கிள் சிலிண்டர் இருந்துச்சுனால அது ஒரு கான் தான். இது இன்ஜின் வந்துட்டு லைஃப் வருமானு சொல்ல முடியாது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. ஓ, ஏன்னா நம்ம சிங்கிள் சிலிண்டர்னால லோட் அதிகமாக வைப்போம், இழுத்து ஓட்டுவோம். ஸோ வந்துட்டு இன்ஜின் ஹீட் ஆகும். அதுக்கு ரேடியேட்டர் இருக்கு, ஆனாலுமே நம்ம 3 சிலிண்டர் இன்ஜின் அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. அது ஏசி எல்லாம் ஃபிட் பண்ண முடியாது. சிங்கிள் சிலிண்டரை மெயின் ஒன்று ஏசி ஃபிட் பண்ண முடியாது. எது அது உள்ள ஹீட்டாகவும் ஆகுது. நம்ம ஹீட்னா இந்த கிளைமேட் ஹீட்டு தான், வேற ஒன்றும் இல்லை. கண்டிப்பா பெருசா ஸ்பீடும் எடுக்க முடியாது. ஸ்பீடு எடுக்க முடியாது. மேக்ஸிமம் ஸ்பீடு 60 தான். ஆனால் லோடெல்லாம் வச்சிட்டிங்கன்னா அரௌண்ட் ஒரு 40 to 45. ஓ, அப்போ எம்டி வண்டியே 60 தான் போகும். எம்டி 60க்கு மேலே போகும், ஆனால் ரெக்கமெண்டட் 60 தான். 60க்கு மேலேனா அரௌண்ட் 70 வரைக்கும் போகுங்க, அவ்வளோதான். ரெக்கமெண்டட் ஆனால் 60 தான். ஆனால் அதுவுமே போகாதீங்க, இன்ஜின் லைஃப்லாம் வராது. இன்னொரு கான் வந்துட்டு கிரவுண்ட் கிளியர்னு சொல்லாங்க. சேசியஸுக்கு கீழே தான் இந்த டேங்க் வந்து 2 டேங்க் வரும். ஓகே, அந்த டேங்க் தான் கீழே இடிக்கும். ஓ, ரோடெல்லாம் வச்சிட்டோம்னா அதுதான் கொஞ்சம் கம்மி பண்ணுது கிரவுண்ட் கிளியரன்ஸ். டீசல் இதே வண்டி டீசல் இன்ஜின் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அப்போ அந்த சிஎன்ஜியை அந்த டேங்கை வந்துட்டு பாதுகாக்கிறதுக்கு வேற எதுவும் கொடுக்கலையா? டேங்க்கு கீழே கார்டு இருக்கு. ஓகே, என்னதான் கார்டு இருந்தாலுமே இடிக்கிறது தானே. ஆனால் நமக்கு என்ன நல்ல ஃபோர்ஸ் அடிச்சா அந்த கார்டெல்லாம் என்னதுக்கு தேவையே இல்லை. கரெக்டாக. இதுவும் ஒரு மேஜர் கான் தான். என்னன்னா ஷாக் அப்சார்பர். ஓகேவா, மற்ற வண்டியில லீஃப் ஸ்ப்ரிங் இருக்கும். இது பார்த்துட்டிங்கன்னா காயில் ஸ்ப்ரிங் தான். ஓகே, ஸோ வந்துட்டு லைஃப் வருமானு சொல்ல முடியாது. கார் கிட்டத்தட்ட கார் எப்படியோ அதே தான் இதுவும். வரண்டா. இருடா. என்னங்கடா எங்களை எல்லாம் பார்த்தா ஊருக்குள்ள அவ்வளவு கேவலமா இருக்கா?